ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னா ஒரு குக்கிங் vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ நமக்கு டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர்நூன் 1:20 ஆயிடுச்சு. குறிப்பிட்ட நேரத்தில் நான் வந்து சமைச்சு முடிச்சு இந்த வேலையெல்லாம் முடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே வந்து ஒரு டாஸ்க் வச்சுக்கிற மாதிரி. ஸோ நீங்களும் சேர்ந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து 1 கிலோ வந்துட்டு 1.5 கிலோ வந்துட்டு சிக்கன் எடுத்து வந்துருக்கோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் பிரியாணி, அப்புறம் கிரேவி, இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது ஒரு ஐட்டம் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து சில்லி மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் நான் பண்ணியிருக்கேன். மசாலா இது பண்ணி போடுறக்கெல்லாம் இப்போதைக்கு டைம் இல்லை. அதனால் நம்ம வந்துட்டு டக்குன்னு இந்த வந்து சில்லிக்கு வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. என்னதான் இந்த சில்லி பவுடர் ஆட் பண்ணாலும் இது கூட நம்ம கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணோம்னா தான் ஸ்பைஸ் லெவல் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. சிக்கன் ஏன்னா இது லெக் பீஸ் இல்லையா, அதனால ஒரு மாதிரி மசாலா வந்துட்டு மேலே மட்டும்தான் நல்லா இதாகிற மாதிரி இருக்கும், உள்ளே இதாகிற மாதிரி உள்ளே வந்து இறங்காத மாதிரியே தான் இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொஞ்சம் குத்தி எடுத்துக்கிறேன். வச்சுட்டேன். அப்புறம் வந்துட்டு சிக்கன் வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஊற வச்சிருக்கேன். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் கட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம், கூட ஒரே ஒரு வரமிளகா, இப்படி போட்டு தான் இது பண்ணுவேன். என் அம்மா வந்துட்டு கூட பட்டையும் வந்து போடுவாங்க, பட்டை போட்டு கொஞ்சம் அரைச்சி இது பண்ணுவாங்க. நான் வந்து இது மாதிரி தான் பண்ணுவேன். இதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். சாரி, கொஞ்சமா தான் நம்ம இது பண்ணியிருக்கோம், ரொம்ப நிறையெல்லாம் எடுக்கல, அதுக்கே எனக்கு டைம் எடுத்துருச்சு. இது எங்க நான் சீக்கிரம் முடிக்கிறது? எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு, கொஞ்சம் 2-3 சின்ன வெங்காயம், இதை வந்து அரைக்கணும். இது அவ்வளோதான், நம்ம இந்த ப்ராசஸ் தான் பெருசு, இதை அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை வந்து தாளிச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி இருக்கா, இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும் நம்மளுக்கு, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்மளுக்கு இன்னும் வந்துட்டு இது வணங்கலை, அது பேர் என்ன, ஆனியன் இன்னும் ப்ரௌன் ஆகலை. அதுக்குள்ளார புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிட்டோம்னா பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே முடிஞ்சிச்சு. நம்ம இந்த ப்ரௌன் ஆகிற டைம்லயே நம்ம நிறைய வேலையை பண்ணிடலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு பண்ணணுங்கிறத விட இதுக்கே டைம் எடுக்கும் கொஞ்சம். ஸோ நான் தக்காளி வந்து போட்டுறேன், அந்த கேப்ல நம்ம புதினாவை ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் மைக்கு பிரச்சனையானதுனால இதுக்கப்புறம் நாங்கள் பேசின எதுவுமே வந்துட்டு வீடியோவில் கேட்க போகிறது இல்லை. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். பிரியாணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிச்சன் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கும். வேற என்ன, சுத்தம் பண்ணுறது தான் அதுக்கு. அப்பாடா, ஒரு வழியாக எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி நம்ம வந்து முடிச்சாச்சு. சைட் பை சைடு வந்துட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. பிரியாணி வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம். நல்லா ஆவி பறக்க பறக்க பார்க்கவே வந்து நல்லா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனால் நான் என்னதான் வந்துட்டு அதை டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நானும் பார்த்தாச்சு, அதான் சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளோ டைம் தான் உப்பு நானும் வந்துட்டு செக் பண்ணி போட்டாலுமே அது முடிச்சு நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தோணும். இதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பிரியாணி, கிரேவி, அதுக்கப்புறம் வந்துட்டு ரைத்தா எல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ சிக்கன் வந்துட்டு லெக் பீஸ் மேரினேட் பண்ணவங்க நைட்டு வந்துட்டு பொரிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன, சாப்பிட்றவங்களுக்கு போட்டு கொடுத்தோம் அப்படின்னம்னா சாப்பிட்டு அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க, நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான்.
நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணலாம்னு நினச்சோம்னா கண்டிப்பாக பண்ண மாட்டோம். அதனால் கையோடு இந்த கழுவி வைக்கிறதெல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா அப்படியே ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கும். அதனால் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ பேக் டு கிளீனிங் ஒர்க். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே நம்ம அங்கங்கே இருக்கிற ஐட்டத்தெல்லாம் எடுத்து வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே சில ஒர்க் நம்ம வந்து பார்க்குறோமாங்கிறத டாஸ்க்கே. அதில் இங்கே பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கான். இவனையும் நம்ம வந்து ரெடி பண்ணி விடணும். அவன் தான் வந்து ஆடிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியல நான் வந்துட்டு வீடியோலாம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது தெரியாமையே அவன் வந்துட்டு இப்படி ஆடிட்டு இருக்கான். ஸோ ஒரு 5லேருந்து ஒரு 6 மணிக்குள்ளார இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறதான் நான் வந்து டாஸ்க்கை வந்துட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நான் லஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண டைமே வந்துட்டு ஒரு 1:30 மணி அந்த மாதிரி ஏதோ இது லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் அதையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையும் வந்துட்டு பண்ணிடணும் அப்படிங்கிறதான் ஈவினிங்ஸில் ஒர்க் இருக்கிறதுனால. ஸோ மிஷினில் வந்து துணி போட்டுட்டு இருந்தேன், அதையும் எடுத்து காய போட்டு அப்படியே நம்ம வந்துட்டு ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம் அந்த டைமுக்குள்ளார. அந்த மாதிரி வந்துட்டு அந்த டே வந்து போச்சு. இந்த மாதிரி நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வீடியோஸ் வந்து பார்க்க சொல்லுங்கள். இல்லை ஏதாச்சும் வந்துட்டு மாற்றணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் வந்து பண்ணுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.